இன்றைக்கி நவராத்திரிக்கு வந்து ஒக்காரை பண்ணலான்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி ஒக்காரை என்ன ஏன் ஒக்காரை அப்படின்னா 2 நாளைக்கு வச்சுருக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. சாயந்தரம் வெளியில் போகிற வேலை இருக்கனால இப்போயே பண்ணி வச்சுட்டு போயிடலான்ட்டு இன்றைக்கி பண்ணுறேன் நான். ஒக்காரை வந்து கடலப்பருப்புலையும் பண்ணலாம், பைத்தம்பருப்புலையும் பண்ணலாம். நான் வந்து பைத்தம்பருப்பில் ஜாஸ்தியாக எடுத்துப்பேன், மிச்ச பருப்பு கம்மியாக போட்டுப்பேன். இதில் வந்து இந்த ஒரு அழாக்கு வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு கைப்பிடி, ஒரு பிடி அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு பிடி அளவு துவரம்பருப்பு, 3 பருப்பு இதெல்லாம் சேர்த்து கோபுரமாக ஒன்று வரும். இது என்னென்னா, இது வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் வாசனை லேசாக வறுத்து வச்சோம்னா அந்த வாசனை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து செவக்க வறுக்க வேண்டாம், அந்த வாசனை லேசாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி வாசனை வரும். அதாவதுன்னா அந்த பருப்பு வறுக்கிற வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாரி ஜலம் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1 ஹவர், 2 மணி நேரம்னு இல்லை, 1 to 2 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சது நல்லா கலைஞ்சி நல்லா அலுமின்ட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸ் ரவை மாதிரி அரைச்சிப்பேன். ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் பண்ணுறதும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எந்த இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. நல்லா ஒரு தேங்காய் வறுத்து போட்டோம்னா 1 வாரத்து வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். இல்லை பச்சையாக தேங்காய் போட்டோம்னா ஒரு அட்லீஸ்ட் 2 நாள் வச்சுக்கலாம். இது வந்து எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி சாயந்தரம் வந்து பண்ண முடியாதனால இதை பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டோம்னா சாயந்தரம் குழந்தைகள் வந்தால் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது பாருங்கள், இப்படி தொட்டால் சுடுறது, இப்படி கொஞ்சம் பொறுக்கிற சூடாக இருக்குது. கொஞ்சம் நல்ல சூடு வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு தான். அது வறுக்கும்போது என்னாங்கன்னா லேசாக அந்த பருப்பு வாசனை வரும். அதுக்காக இது வறுக்கணும்னு வந்து கம்பல்சரி கிடையாது. இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் தான் நான் போட்டிருக்கேன். இந்த கலர்லாம் மாறாது, கொஞ்சம் வந்து சூடு இருக்கும், அவ்வளோதான். சூடு இருக்கும், லேசாக அந்த வாசனை வரும், பருப்பு வாசனை. இதை வந்து இப்போ ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இது நல்லா கலைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைங்க, 1 to 2 ஹவர்ஸ் ஊற வைங்க எல்லாத்தையும். இது இப்போ நல்லா கலைஞ்சிட்டு நைஸாக ரவை மாதிரி அரைச்சிக்கிறேன். நல்லா கலைஞ்சிட்டு ரொம்ப ஜலம் இல்லாமல் அரைச்சினா நல்லது. அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜலம் விட வேண்டாம். இப்போ இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சின்ட்டேன். அரைச்ச விழுது வந்து ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது வந்து உப்பு போட வேண்டாம். ஏன்னா பெருமாளுக்கு நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால உப்பு போட்டு ஸ்வீட் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், ஏன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பின்றோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லி தட்டில் இப்போ கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவின்றிருக்கேன். ஏன்னா இது துணி போடாதனால எண்ணெய் வேண்டாம். இது அப்படியே வந்து இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 மினிட்ஸு வெந்துட்டான். எப்படி அந்த ஒரு நம்ம வெள்ளைப்பை குச்சி இருக்குல்லையா, வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்தால் தெரிஞ்சிடும் வெந்திருக்கான்னு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதை வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் உதுத்துக்கலாம். இது வைக்கிறேன், இதை வச்சுட்டு வைக்கிறேன். இதில் வச்சுருக்கேன், வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஆகும், வேகட்டும். இந்த வெள்ளைப்பருப்பு இல்லைன்னா நம்ம ஸ்பூன் கூட இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வருது, பார்த்திங்களா, ஒட்டலை. அப்போ வந்து வெந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே எடுத்து அதில் போடுறேன். இப்படி போட்டுட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டோம்னா அப்படியே நல்லா தூளாக பண்ணலாம். இது வந்து நல்ல கனுசம் காணும். பாருங்கள், ஒரே ஒரு அழகு தான் போட்டேன், இதில் பாதிக்கு மேலே வரும் பாருங்கள். அது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுறேன் நான். எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுக்கும், ஈக்குவலாக 2 1க்கு 1. நான் அது வந்து ஒரு இடத்துல கோபுரமாக எடுத்துட்டேன் இல்லையா, அந்தளவுக்கு கோபுரமாக வந்து வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன். எடுத்துன்னு கொஞ்சோண்டு ஜலம் விட்டு நல்லா பாகு வரணும். அது பாட்டு கரையட்டும். நான் அதை ஆடுறதுக்குள்ளே அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இது வெள்ளை வந்து சுண்ணாம்பு வெள்ளம்ன்றதுனால ரொம்ப இதெல்லாம் இருக்காது, அதனால் வடிகட்டலாம் வேண்டாம். ஆனால் கரையட்டும், கரைஞ்சி பாகு வரட்டும். ஆறிட்டு இது மிக்சியில் போட்டு உதுத்துக்கிறேன் நான். நல்லா உதிர்ந்துட்டு பாருங்கள், எப்படி இருக்கட்டும். அது இப்போ பாகு வச்சுட்டு அதில் போடணும். இன்னும் பாகு வரட்டும். இது பாகு வந்து தக்காளி பாகு வரணும். இது கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு அதில் விட்டு பார்த்தா தெரியும், உருட்டை வரணும். இது வந்து உருட்டை வரல, இப்போ உருட்டை வரல. சப்போஸ் இது வந்து பாகு வந்து உங்களுக்கு சரியாக வராமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா கொசன்னு போகும். அப்படி ஆனால் பயப்படாதீங்க. கொசன்னு ஆச்சுன்னா திருப்பி இல்பச்சட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கிண்டிட்டு அது சரியாயிடும். ரொம்ப பாகு கெட்டியானதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் முடக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்ட கூட பரவாயில்ல, ரொம்ப பாகு வச்சு எடுத்துடாதீங்க. இப்போ இது இன்னும் வரல பாகு. வந்ததுன்னா உருட்டை வரணும். அப்படி உருட்டை வரல, ஸோ அதனால் இன்னும் வரட்டும். கையில் எடுக்க வருது, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகட்டும். எடுக்க வருதுன்னா நல்லா உருட்டை வரணும். அப்படி உருட்டை வரணும். இந்த உருட்டை வந்துட்டு பாருங்கள், எடுக்க வருது. இப்போ வந்து எடுத்து விட்டுறேன் நான். இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
அதில் விட்டுட்டு அப்படியே இது பண்ணணும். அப்படியே கரண்டியாலே நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு உங்களுக்கு ரவை மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணாலும் நைஸாக பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டு தான் அது. நான் கொஞ்சம் பெரிய ரவையாக தான் உடச்சிருக்கேன், அதனால தான் பார்க்கறதுக்கு முழிச்சுன்னு இருக்கு. உங்களுக்கு வேணான்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அது சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், இது வந்து பச்சையாகவும் போடலாம். தேங்காயை வறுத்து போட்டால் ஒரு 4 நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுனால வறுத்து போடுறேன். இந்த 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 நெய் ஒரு ஸ்பூன் விட்டுன்ட்டு தேங்காயும் போட்டுன்ட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு இருக்குது, முந்திரி பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிவப்பு ஆற வரைக்கும் வறுத்துட்டு அதில் போடுறேன். தேங்காய் முந்திரி பருப்பு அதை வந்து நல்லா வதங்கிடுத்து அதில் போட்டுறேன். இப்போ நான் போட்டு அப்படியே கிண்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது இந்த ஒக்காரை ஆக்சுவலாக தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஒக்காரையும் வெள்ளையப்பமும் உண்டு. இப்போ நவராத்திரிக்கும் சரி இப்போ பண்ணலாம், இன்றைக்கி வெளில போகிறதுனால பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது பண்ணியிருந்தேன். அந்த ஒக்காரை ஆகிடுத்து, அவ்வளோதான். இதில் வேறு இன்னும் கொஞ்சோண்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் இந்த பச்சை கருப்பு போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை கருப்பை தூவிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது அம்மாளுக்கு. அவ்வளோதான், இதுதான் ஆகிடுத்து இப்போ ஒக்காரை. இப்போ இது பைத்தம் பருப்புலையும் பண்ணலாம், கடலப்பருப்புலையும் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பாதியும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது.